மூளைன்னு ஒன்று இருக்கா, அறிவுன்னு இருக்கா, ஒன்று இருக்கா இல்லையா? வெளியில இருந்து பாக்குறது தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட ஒண்ணு இல்ல. பொதுவா சொல்றேன் தம்பி, இந்த இனத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மூளை இருக்கிறதா இல்லையா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதே என் தம்பி விஜய்க்கு ஐயா ஜான் ஆரக்சாமின்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார். அதுக்கப்புறம் தம்பி ஆதவ அர்ஜுனான்னு ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறார். இவங்க இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இவங்களுக்கு இங்க இருக்கிற சிக்கல்கள் தெரியும். பீகார்ல இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா, ஆந்திரால இருந்து சுனில்னு ஒருத்தர் வரணும், பீகார்ல இருந்து ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னா, இந்த உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்குலாம் மூளைன்னு ஒன்று இருக்கா, அறிவுன்னு இருக்கா, ஒன்று இருக்கா இல்லையா? வெளியில இருந்து பாக்குறது தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட ஒண்ணு இல்ல. பீகார்ல இருந்து வந்து எவனா சொல்லிக் கொடுக்கணும், இல்ல ஆந்திரால இருந்து வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே தான் 2 வீக வகுப்பாளர் இருக்காங்கல்ல தம்பி, கேட்டீங்களா? இருக்காங்கல்ல. வெளியில இருந்து பாக்கல, பீகார்ல இருந்து வர்ற அவருக்கு நான் இப்பவும் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது பிரசாந்த் கிஷோர் தெரியுமா? அத்திக்கடை அவினாஷ்னா தெரியுமா? தெரியாது இல்ல. இங்க கோவையில் இருக்க பிரச்சனை நெசவு, ஏன் இந்த நெய்தல் நொய்யலாறுன்னு ஒண்ணு இருக்குது, அது தெரியுமா? அப்புறம் எனத்துக்கு நீ வேற நீ பொதுவா சொல்றேன் தம்பி, இந்த இனத்தில் இப்ப ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் இது தேவைப்படல இல்ல. அவங்க எல்லாம் வீக வகுப்பாளர். இப்ப நான் அதிமுக கேட்கிறேன், ஐயா செங்கோட்டையன் இல்ல அங்க இருக்கிற பெரிய தலைவர்கள், இவர்களை தாண்டிய ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாதா? கீழ்நிலையிலிருந்து வந்த தலைவர்கள் அங்க இல்லையா? இப்ப திமுகலே எங்க ஐயா துரைமுருகன், TR பாலு, திருச்சி சிவா, ராசா, இவங்களெல்லாம் தாண்டி ஐயா நேரு, இவங்களெல்லாம் தாண்டிய கொம்பனா பிரசாந்த் கிஷோர்? சொல்லுங்க தம்பி, எதையாவது பேசிக்காது தம்பி. 300 கோடி கொடுத்தா எல்லாரும் வேலை செய்வான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.